ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/8/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மையாகாமல் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. அதனால் ஒரு பாபா நினைவில் இருந்து ஆத்மா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இயற்கையாக தூய்மையாகுங்க. எப்படி சொல்கிறார் பாருங்கள். பாபாவை நினைவு செஞ்சால் இயற்கையாக தூய்மை ஆகிடுவீங்க. இல்லாட்டினா பாபா அடித்து உதச்சி தூய்மையாக்குவார், அது செயற்கையாக தூய்மையாகிறது. ஸோ அதனால் இயற்கையாக பாபா நினைவில் இருந்து தூய்மையாகி போங்க. ஏன்னா எப்படியும் நீங்கள் போய் தான் ஆகணும் பரந்தாமத்துக்கு. ஸோ நம்மளே பாபா நினைவில் இருந்து தூய்மையாகி போகிறது தானே பெட்டர். கேள்வி. ஸோ உங்களை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? உயிரோடு இறந்துடுங்க குழந்தைகளே, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறார். இல்லை, இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜடம் மாதிரி இருக்கணும், கல் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கலியுகத்துடைய எந்த வலையிலும் உங்களை சேர்த்து பின்னிக்க மாட்டீங்க. பின்னிக்கிட்டிங்கன்னா உங்களால் போக முடியாது. ஸோ எல்லாத்துலேருந்தும் விடுபடுறது. இல்லை, கணவன் இறந்தால் மனைவி தாலி அறுத்துடுறா, அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம இறந்துட்டோம், எல்லார்கிட்ட இருந்தும் தொடர்பு கட்டு. ஆரம்பத்தில் யாரையும் பார்க்கக்கூட மாட்டாங்களாம், யாரு கூடயும் பேசக்கூட மாட்டாங்களாம் பெட்டியில். ஸோ தாதிங்களுக்கே அவ்வளோ தீவிர பயிற்சினா நம்ம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபா முன்கூட்டியே தேக உணர்வை கடந்த நிலைக்கு போகிறதுக்கு பயிற்சி கொடுக்குறார். இது உடம்புல உண்மையிலே இந்த உடம்பை விட்டு வெளியேறுவதற்கான பயிற்சி இது. அதுக்கு தான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிற பயிற்சி. இல்லையா, உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்தால் பற்று இருக்காது, தப்பிச்சிடுவோம். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். இல்லையா, ரெண்டு வெவ்வேறு பாஷை பேசுகிறவன் பேசினா எப்படி இருக்கும்? அவன் ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று சொல்லுவான், ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி தான் வெளி உலகத்து விஷயத்தில் காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்கும். ஆனால் நீங்கள் தூய்மையின் விஷயங்களை பேசுவீங்க. கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். ஆனால் நீங்கள் அமைதியை தோன்ற விதத்தில் உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் இருக்கும். என்ன இவன் லூஸா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கலியுகத்துக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படியே சத்தியுகத்தின் குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவோம். எந்த நேரத்துக்கு எதை வெளிப்படுத்தணும்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். ஏன்னா மேலே பரந்தாமத்துக்கு போகிறதுனால என்ன அர்த்தம்? இறக்குறோன்னு அர்த்தம். செத்தா தானே மேலே போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போகணும், போகிறதுக்கு முன்னாடி இறக்கணும் புத்தியினால். அதற்காகத்தான் பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்துட்டு போகிற பயிற்சியை பாபா நமக்கு கொடுத்துட்ருக்கிறார், அந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இந்த உடல் மூலமாக உங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காகத்தான் நாம் மேலேருந்து இங்கே வந்திருக்கிறோம், உடம்பு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே நாம் அந்த பரந்தாமத்தை சார்ந்தவர்கள் தான். அதுதான் நம்மளுடைய வீடு. இப்போ நாம் அங்கே போகணும், அந்த வீட்டுக்கு போகணும். எப்படி போக முடியும்? உடம்பு இல்லாமல் தான் போகணும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், உடல் என்கிற உணர்வை முற்றிலும் மறந்துடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது தானே. ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இதில் போய் மூச்சு திணறக்கூடாது, முயற்சி பண்ண முடியாமல். நீங்கள் ஆத்மா தான், உடம்பு கிடையாது. அது சதா ஞாபகம் இருக்கணும். யாரை பார்த்தாலும் அந்த புள்ளி தான் எல்லா வேலையும் பண்ணுது. அதேமாதிரி உங்களையும் ஒரு புள்ளி தான் எல்லாமே பண்ணுது, இந்த உடலை காரியம் செய்ய வைக்கிது அப்படி நினைவு பண்ணிக்கிட்டு அந்த புள்ளி இப்போ அழுக்காயிடுச்சு. அதை எப்போவுமே தூய்மையாக இருக்கிற பாபாவை நினைவு செஞ்சு நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் சகஜமான நினைவு, ரொம்ப ஈஸி நினைவு. அதனால தான் இதை சகஜ யோகம் அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ முதல்ல ஒவ்வொருத்தரும் தங்களை ஆத்மானு உணரணும். ஏன்னா உடலெடுத்து பாகத்தை நடிக்கிறது ஆத்மா தான். எல்லா சமஸ்காரமும் அந்த ஆத்மாவில் தான் பதிவாகிருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரமாக இருக்குது, ஒன்றுக்கொன்று கட்டுப்பட்டது கிடையாது. பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவாகிய என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்மாவை இப்போ உடலை பார்க்குற சமஸ்காரமும் ஆத்மாவில் தான் பதிவாகிருக்குது. அந்த சமஸ்காரத்தை அழிக்கிறதுக்குத்தான் பாபா நான் சுதந்திரமான ஆத்மா, உடல் சம்பந்தப்பட்ட சமஸ்காரம், குணம், உணர்வுகள் எதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஞானம் உங்களுக்கு அவ்வளோதான், இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஸோ அப்போ திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல. இப்போ இந்த ஞானம் கிடைக்கும்போதே அதை நல்லா தாரணை பண்ணி உலகத்திலே மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை நாம் அடையணும். நாம் அமைதியாக சாந்தி தாமத்தின் நினைவில் அமர்ந்துட்டு இருக்கிறோன்னு உலகத்துக்கு தெரியாது, பாபாவின் நினைவில் இருக்கிறோன்னு தெரியாது. இதுதான் இயற்கையான அமைதி. நாம் எல்லோரும் இந்த உடலை கொண்டு பாகம் எடுத்து நடிப்பதற்காகத்தான் மேலிருந்து வந்திருக்கிறோம். மற்றபடி நம்முடைய உண்மையான இருப்பிடம் அந்த பரந்தாமம் தான், அதுதான் நம்ம வீடு. இந்த ஞானம் நம்முடைய புத்தியில் இருக்குது. இதில் ஹடயோகத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இந்த ஞானம்தான் நம்முடைய புத்தியில் இருக்குது. ஹடயோகத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆத்மாக்கள் வீட்டுக்கு போகணும், ஆனால் தூய்மை ஆகாமல் போக முடியாது. தூய்மை ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி பரமபிதா பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் அழியும். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. வாக்கிங் போகிறீங்களா, பாபா நினைவிலே போங்க, பாபா கூட பேசிக்கிட்டே போங்க, பாபா கூட கூட்டிக்கிட்டே போங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நினைவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தூய்மை ஆகிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பே ஒரே தடவை தான் கொடுக்கப்படுது முழு கல்பத்தில். நீங்களாக தூய்மை ஆகிறதுக்கான வாய்ப்பு. மற்ற நேரம்லாம் அடி உத தண்டனை அனுபவித்து தான் நீங்கள் கர்ப்பத்தில் போய் கொஞ்சம் தூய்மையாக்கி அனுப்புகிறார். ஆனால் இங்கே தண்டனை இல்லாமல் தூய்மை ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறார், அந்த நினைவை சொல்லி கொடுக்குறார். அப்போ நினைக்கிறதுக்கான நேரம் இது மட்டும்தான். அப்போ இப்போ அலட்சியமாக இருக்கக்கூடாது, என்ன ஆனாலும் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இது தூய்மையான உலகம், சொர்க்கம். அந்த தூய்மையான உலகத்தில் நீங்கள் பாபாவை நினைக்கவும் தேவையில்லை, நினைக்கிறதுக்கான இந்த ஞானமும் தேவையில்லை. ஏன்னா அங்கே எந்த பாவமும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. இங்கே தான் பாவத்தை மலையளவு தலை மேலே சேர்த்து வச்சுருக்கிறோம். அதனால் நினைவுனால் அதை அழிக்கணும். இங்கே எப்படி சாதாரணமாக பாவம் செய்கிறீங்களோ அந்த மாதிரி சாதாரணமாக பாவம் இல்லாத காரியத்தை அங்கே பண்ணுவீங்க. இங்கே எப்படி இயல்பாக நீங்கள் காரியம் செய்கிறீங்களோ அந்த மாதிரி தான் செய்வீங்க. ஆனால் ஆத்ம உணர்வு இயல்பாக இருக்கும், இங்கே கிடையாது. ஆனாலும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருப்போம். மற்றபடி ஆத்மான்னு நினைக்கிற பயிற்சியை அங்கே போய் நாம் பண்ண மாட்டோம். ஏன்னா சார்ஜ் ஏறிடுச்சு, அதனால் அதற்கு மேலே அங்கே பயிற்சிக்கான அவசியம் கிடையாது. இப்போ தான் சார்ஜ் பண்ணுற நேரம். நீங்கள் எந்த அளவுக்கு சார்ஜ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் முன்னாடி போய் பிறப்பீங்க. இல்லாட்டினா கொஞ்சம் தூரம் தான் முன்னாடி போவீங்க, சத்தியுகத்துக்கு அளவுக்கு போக முடியாது. ஸோ ஒன்ஸ் சார்ஜ் போட்டு சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும், காலி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பேட்ரியை ஃபுல்லாக சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான ஒரே நேரம் இது மட்டும்தான். ஏன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான நடைமுறையும் இப்போ தான் நமக்கு கிடைக்கிது, வழிமுறை மேனுவல் கிடைக்கிது. எப்படி ஆத்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற வழி கிடைக்கிது.
தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை எத்தனை வருஷம் ஆகியிருக்கும் பாபா குழந்தையாகி? சதோ பிரதானம் ஆகிட்டோமா? அப்போ இத்தனை வருடம் ஆக முடியலன்னு நல்லா தெரியுது. அப்போ இன்னும் எவ்வளோ வருடம் இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ எவ்வளவு கவனம் கொடுக்கணும் இதில், பாபா நினைவில் இருக்கிறதுல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நிராகார உலகத்தில் வெறும் ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க, உடம்பே கிடையாது அங்கே. அதனால் உங்களுடைய பேட்ரி சார்ஜ் குறையிறதுக்கான விஷயம் அங்கே கிடையாது. ஏன்னா உடலில் இருக்கும்போது தான் பேட்ரி சார்ஜ் குறையுன்றார். இல்லை இப்போ நம்ம ரேடியோவில் எதுலையாவது பேட்ரி போட்டு வச்சா நீங்கள் யூஸ் பண்ணாட்டினாலும் குறையணுவாங்க. அதனால தான் யூஸ் பண்ணாத நேரம் பேட்ரி கைட்டி வைங்கன்னுவாங்க. ஸோ அது கூட குறையுமோ என்னன்னு தெரியாது. ஆனால் ஆத்மாவுடைய சார்ஜும் பரந்தாமத்தில் இருக்கிற வரைக்கும் குறையாதுன்றார். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ எப்போ ஒரு வண்டி போகுது, 4 வீலர் அல்லது 2 வீலர் பேட்டரினால் போகிற வண்டி போகுதோ அப்போ தான் பேட்ரி வந்து காலியாக ஆரம்பிக்கும். அது சும்மா நின்றுட்டு இருக்கும்போது பேட்ரிக்கு வேலை இருக்காது. அதுவும் ஸ்லைட்டாக போகும், ஆனால் அதை வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ எப்போ மோட்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் பேட்டரியும் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். மோட்டர் காரில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டி போக போக அது வந்து சார்ஜும் ஏறிக்கும். ஆனால் உங்களுடைய பேட்ரி ஒரே ஒரு தடவை தான் சார்ஜ் ஆகுது. அதுக்கான வாய்ப்பு இப்போ மட்டும்தான் கிடைக்கிது. இப்போ சங்கமயுகத்துடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கலாம். பிறகு நீங்கள் எப்போ உடல் மூலமாக உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது சார்ஜ். முதல்ல அவர் நம்முடைய தந்தை பரமபிதா, அனைத்து ஆத்மாக்களும் அவரைத்தான் கஷ்டத்தில் நினைக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைங்க. அவங்க சொல்கிறாங்க கடவுளே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய குழந்தைங்க. ஸோ இங்கே பாபா நமக்கு புரிய வைக்கிறார் எப்படி நம்மளுடைய பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கணும்ன்ட்டு. நீங்கள் வெளியில் சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பாபா நினைவிலே போக போக உங்களுடைய பேட்ரி சார்ஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், சதப்பிரதானமாக ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த ஞானம் ரொம்ப ஈஸியான ஞானம், இது கஷ்டம் கிடையாது. அதையும் மீறி உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க. ஸோ 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய பேட்ரி ஃபுல்லாக காலி ஆகிடுது. அப்போ தான் பாபா வந்து ஒவ்வொருத்தருடைய பேட்டரியும் சார்ஜ் நிரப்புறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறாரு. அதுக்காகத்தான் எல்லோரும் உலக அழியும் போது இறைவனை நினைக்க ஆரம்பிப்பாங்களாம். இல்லையா? ஆக்சுவலாக இந்த உலகத்துலேருந்து தப்பிச்சா போதும்னு இறைவனை நினைப்பாங்க கடைசி நேரத்தில். ஆனால் அந்த நேரம் வந்து ஆத்மா பேட்ரி சார்ஜும் ஆகும். ஸோ அதனால தான் மற்றவர்களும் கொஞ்சம் முன்னே தள்ளி பிறக்கிறாங்கல்ல, ஒரு 4-5 பிறவி முன்னாடி போய் தானே பிறக்கிறாங்க கலியுகத்தில். உதாரணத்துக்கு வெள்ளம் வருது அப்படின்னா, ஸோ அப்போ பாருங்களா, அப்போ நிறைய பேர் வந்து கடவுளையே நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த கலியுகத்தில் ஜஸ்ட்டு ஒரு பிறவி 2 பிறவி எடுத்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு சார்ஜு கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு வெள்ளம் ஏற்படுது அப்படின்னா எல்லா பக்தர்களும் கடவுளை தானே நினைப்பாங்க. ஸோ அப்போ கடைசி நேரத்தில் எல்லாரும் கடவுளை நினைக்கிறாங்கன்னா அப்போ என்ன மாதிரி விஷயம் நடக்கும் கடைசி நேரத்தில்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த நேரத்தில் பாபாவை நினைக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன நினைவு வரும்? இழந்த நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்து, இதுதான் ஞாபகம் வரும். ஸோ அதுதான் அங்கே விஷயம் இல்லையா? அங்கே நினைக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு துக்கம் இருக்கும். இழந்த விஷயங்களே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் இழக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும்
அதாவது பாபாவை மட்டும் நினைவு செய்து அனைத்தையும் மறந்துடுங்க. என்னதுன்ற உணர்வே இல்லாமல் போயிடணும். அப்போ தான் கடைசி நேரத்தில் அவங்க இறந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வராது. மற்றபடி கடவுளே அப்படின்னு எல்லோரும் சொன்னால் கூட சும்மா பேருக்கு சொல்கிறாங்களே தவிர கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவர் நம்ம அப்பா, நம்ம அவருடைய குழந்தை அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்ற தப்பான ஞானத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் பாபா வந்து நமக்கு சரியான ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பக்தி மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது. ஞான மார்க்கத்தில் இருந்து பக்தி மார்க்கத்தில் தட்டு தடுமாறி கோயில் கொலன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் பிரம்மாவின் இரவு, பிராமணர்களின் இரவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சத்தியுகம் திரேதாயுகம் தான் பிரம்மாவுக்கும் பிராமணர்களுக்கும் பகல். மற்றபடி சூத்திரர்களின் பகல், சூத்திரர்களின் இரவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூத்திரர்கள் பகலில் வரமாட்டாங்க இல்லையா. பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அதனால் இப்போவே நமக்கு பகல். ஸோ பகல்லேருந்து இரவு வரைக்கும் நாம் வரும். சூத்திரர்கள்ன்றது கலியுகம் மட்டுமே. அதனால் சூத்திரர்களுடைய பகல் இரவுன்னு சொல்ல மாட்டோம். பாபா இந்த ரகசியங்களை எல்லாம் புரிய வைக்கிறாரு. இந்த எல்லையற்ற இரவு மற்றும் பகல் பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். அந்த எல்லையற்ற பிரம்மாவின் இரவு இப்போ முடிவுக்கு வருது. பிரம்மாவின் பகலுக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு வந்து வேதங்களில் கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்குது. சத்தியுக திரேதாயுகம் பிரம்மாவின் பகல், துவாபரயுக கலியுகம் பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எதனால் பிரம்மாவின் பகல்ன்றாங்க, எதனால் பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்முடைய புத்தி இப்போ எல்லையற்ற விஷயத்துக்கு போயிடுச்சு. உண்மையிலே தேவதைகளை பார்த்து நீங்கள் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல் விஷ்ணுவின் இரவுன்ட்டு. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிற மாதிரி விஷ்ணுவின் பகல் விஷ்ணுவின் இரவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஷ்ணுவும் பகலை பார்த்துட்டு தான் வருது அந்த ஆத்மா. ஏன்னா நமக்கு தெரியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே ஆத்மா தான் அப்படின்ட்டு. மற்றபடி திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரோடைய தொழில் என்னன்னு உங்களை தவிர வேறு யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் கடவுளில் மீன் அவதாரம் எடுத்தார், முதல் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி பிறப்பிறப்பு சக்கரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே. ராதை கிருஷ்ணர் கூட மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள். அதனால் தேவதைகள். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆகணும். பிறகு நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் தேவதைகளாக ஆகிடுவீங்க. 84 பிறவிகளின் கணக்கு இருக்குது. அது இப்போ முடியுது. ஆனால் மீண்டும் தொடரும், திரும்ப நடக்கும் அடுத்த கல்பத்தில். ஸோ இந்த ஞானமெல்லாம் நமக்கு இப்போ தான் கிடைக்கிது. பாப்பா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மான்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். மனிதர்கள் எல்லாரும் நாமெல்லாம் நடிகர்கள்ப்பா, உலகம் ஒரு மேடைப்பான்னு சொன்னால் கூட அது உண்மை. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது எந்த அர்த்தத்தில் நடிகர்கள்ன்ட்டு. எங்கேருந்து நடிக்க வந்தது அதுவும் தெரியாது. எப்படி வருது பரந்தாமத்திலிருந்து, எதன் ஆதாரத்தில் ஒன்று ஒன்றா வருதுன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க தங்களை தேகதாரிகள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் எப்போ நாம் மீண்டும் மேலே போவோம்? ஸோ மேலே போகிறதுனாலே இறக்கிறதுன்னு அர்த்தம். இறந்தால் தானே போக முடியும். இந்த உடலை விட்டால் தானே ஆத்மா போக முடியும். ஆனால் யாராவது இறக்கிறதுக்கு விரும்புகிறாங்களா? அதனால் பாபா உங்களை இறக்க சொல்லலை. இறந்தால் எப்படி உடலின் உணர்வு இருக்காதோ அந்த மாதிரி இப்போவே உடலை மறந்துக்கிட்டே இருங்கன்றார். அவ்வளவுதான். ஸோ அதுதான் உயிரோடு இறக்கிறது. இருக்குது, ஆனால் அது என்னது இல்லைன்ற உணர்வில் வரீங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்னுடையவர்கள் இல்லை. கணவன் மனைவி குழந்தை இருக்கிறாங்க, ஆனால் என்னுடையவர்கள் இல்லை. கடமை செய்வீங்க, இது என் கடமைன்னு செய்வீங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்னுடையவர்கள்ன்ற உணர்வை ஃபுல்லாக கட் பண்ணிடுவீங்க. இப்படிப்பட்ட ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாராவது உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? அந்த தைரியம் இருக்குதா? ஃபஸ்ட்டு
ஸோ நாம் பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கான ஞானமும் நமக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குது. இந்த மரண உலகத்தில் இது கடைசி ஜென்மம். தங்க யுகத்தை அமரலோகம், மரணமற்ற உலகம்னு சொல்லப்படுது. குழந்தைங்களுடைய புத்தியில் நாம் உடனடியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் இருக்குது. முதல்ல நீங்கள் முக்தி தாமத்துக்கு போகணும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற உடலை விட்டுட்டு, உடல்ன்ற ஆடையை விட்டுட்டு ஆத்மா வீட்டுக்கு போகணும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகம், அந்த 3 மணி நேர மேடை நாடகம் முடிஞ்ச உடனே நடிகர்கள் தங்களுடைய வேஷத்தை கலைச்சிட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி இங்கே நாம் இந்த உடல்ன்ற ட்ரெஸ்ஸை கலைச்சிட்டு வெறும் ஆத்மாவாக வீட்டுக்கு போவோம். உடல்ன்ற ஆடை இல்லாமல் போகிறதுனால நிர்வாணமாக போகிறோம், நிர்வாண தாமத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. சத்தியுகத்திலேயோ ரொம்ப ரொம்ப கம்மியான தேவதைகள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே தர்மமும் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்குது. அவர்கள் இப்போ தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய உயர்வான தேவதா தர்மத்தையும் தேவதா கர்மத்தையும் மறந்துட்டாங்க. அதனால தான் துக்கம் நிரம்பியவர்களாக ஆகிட்டாங்க. தங்க யுகத்தில் உங்களுடைய தர்மமும் கர்மமும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். இந்த கலியுகத்தில் உங்களுடைய தர்மம் கீழானதாக ஆகிடுச்சு. ஸோ எப்படி விழுந்தீங்க அப்படின்னு உங்கள் புத்தியில் இருக்குதான்னு பாபா கேட்குறார். இல்லை, உயர்ந்த தர்மமும் கர்மமும் கொண்டவர்கள் எப்படி கீழான நிலையை அடைஞ்சிங்க, எப்படி விழுந்தீங்க, எப்படி விகாரத்தில் விழுந்து தான் கீழே விழுந்தீங்க, எதனால் விகாரத்தில் விழுந்தீங்க? உடல் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால, ஆத்மா நானுன்றதை மறந்ததுனால. ஸோ இப்போ ஆத்மாவை பற்றிய அறிமுகத்தையும் கொடுத்து எல்லையற்ற தந்தையை பற்றிய அறிமுகத்தையும் பாபா நமக்கு கொடுக்குறாரு, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அந்த எல்லையற்ற தந்தையே புதிய உலகம் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, மன்மனாபவ. இது கீதையின் ஞானம், கீதையின் வார்த்தை. இந்த மன்மனாபவன்ற வார்த்தை கீதையில் இருக்குது. இந்த சகஜ ராஜயோக ஞானத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் கீதை. அதை நடத்தப்படும் பள்ளிக்கூடங்கள் தான் உங்களுடைய பிரம்மகுமாரி ராஜயோக தியான நிலையங்களும் கீதா பாடசாலைகளும். குழந்தைங்க இங்கே படிக்க வரும் பொழுது இது எங்கள் பாபாவுடைய ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரின்சிபலுடைய குழந்தையே அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் என்னுடைய அப்பா காலேஜில் படிக்கிறேன்னு தானே சொல்லுவாங்க. அவனுடைய அம்மாவும் பிரின்சிபலாக இருந்தால் என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. 2 பேருமே நடத்துகிறாங்க. அதே மாதிரி இது நம்ம அப்பா அம்மாவுடைய கல்லூரி, பல்கலைக்கழகம், மம்மா பாபாவுடைய ஸ்கூலு. இங்கே 2 பேருமே நடத்துகிறாங்க. ஸோ இங்கே மம்மா பாபான்றது பாபா சிவபாபா, மம்மா பிரம்மா பாபாவை குறிக்கிறது. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆன்மீக கல்லூரியை, ஆன்மீக பல்கலைக்கழகத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் நடத்துகிறாங்க, ஒரே உடலை பயன்படுத்தி. ஸோ பிரம்மா பாபா தான் நம்மை தத்தெடுக்கிறார். இது எவ்வளோ ஆழமான ஞானம்! பாபா நமக்கு புதுசாக எதையும் புரிய வைக்கிறது கிடையாது. முந்தைய கல்பத்திலையும் இதே விளக்கத்தை கொடுத்தார். நிறைய ஞானம் இருந்துச்சு. நாளுக்கு நாள் அது ஆழமாக
தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ஆத்மாக்களை பற்றிய விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு பாருங்கள். ஆத்மா என்னவோ ரொம்ப சின்ன புள்ளி, ஆனால் அதில் 5000 வருஷம் 84 பிறவிக்கான பாகம் பதிவாகி இருக்குது. ஒருபோதும் அது அழிகிறதும் கிடையாது, மாறுவதும் கிடையாது. ஆத்மா அழிவற்றது, அதே மாதிரி அதில் பதிவாகி இருக்கிற பாகமும் அழிவற்றது. ஆத்மா தன்னுடைய காதுகள் மூலமாக கேட்குது. உடல் இருக்கும்போது தான் ஆத்மாவுக்கு நடிப்பு இருக்குது, பாகம் இருக்குது. எப்போ ஆத்மா உடம்புலேருந்து விலகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற எதுக்கும் ஆத்மா பதில் சொல்லாது, உடலும் பதில் சொல்லாது. உடலை பயன்படுத்தி தான் ஆத்மா பதில் சொல்லும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். எப்போ இந்த மிகவும் மங்களகரமான சங்கமயுகம் வருதோ அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். அதுக்கு முக்கியமான விஷயமே தூய்மை தான். ஏன்னா தூய்மை ஆனால் தான் போக முடியும். அந்த சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் மட்டுமே இருக்குது, அதுக்கு மட்டுமே என்ட்ரி. சாந்தி தாமமும் சுகதாமமும் தூய்மையான உலகம்னு சொல்லப்படுது. அங்கே உடம்பே கிடையாது. சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கும். அதனால் அங்கே யாருடைய பேட்டரியும் டிஸ்சார்ஜ் ஆகாது. இந்த ஸ்தூல உலகத்தில் நீங்கள் எப்போ உடம்பை தாரணை பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த உடம்புன்ற மோட்டார் வேலை செய்யுது. அப்போ ஆத்மா சார்ஜு குறையுது. மோட்ரு போகாமல் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் குறையாது தானே, சார்ஜ் குறையாது தானே. ஆனால் ஆத்மா பல உடலை எடுத்து எடுத்து நடித்து ஆத்மாவுடைய லைட்டு ரொம்ப மங்கலாகிடுச்சு, டிம்மாகிடுச்சு. ஆனால் முற்றிலும் அணையலை. ஸோ அதனால தான் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவனுக்கு பக்கத்தில் மண் விளக்கு ஏற்றி வைப்பாங்க, அகல் விளக்கு. ஸோ அது அணையாமல் இருக்கணும்னு ரொம்ப பார்த்துக்குவாங்க, இல்லை இன்னொரு உடல் எடுக்கிறதுக்குள்ளே அது அணைஞ்சிடக்கூடாதுன்ட்டு. ஆத்ம தீபம் ஒருபொழுதும் அழியிறது கிடையாது, முற்றிலும் அணையிறது கிடையாது. ஏன்னா அது அழிவற்ற தீபம், அணையா விளக்கு. ஸோ பாபா உட்காந்து இது எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். பாபாவுக்கு தெரியும் நம்ம ரொம்ப ரொம்ப இனிமையான குழந்தைங்க, காமச்சிதையில் உட்கார்ந்து நம்ம கருகிட்டோம்னு தெரியும். நான் இப்போ உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன், எழுப்புறேன். இதுதான் கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்னு பைபிளில் சொன்னதுடைய அர்த்தம். நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமான பிணங்களாகிட்டீங்க காமச்சிதையில் உட்காந்து. அப்பாவை பற்றி கூட தெரியாதவர்கள் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ மனிதர்கள் எதற்கும் உதவாதவர்களாக மாறிட்டாங்க. மனிதனை எரிக்கிற அந்த சாம்பல் கூட எதற்கும் உதவுறது கிடையாது. ஒரு முக்கியமான மனிதர்களுடைய சாம்பல்னால் ரொம்ப பயனுள்ளதுன்னெலாம் அர்த்தம் கிடையாது. ஏழையுடைய சாம்பல் மட்டும்தான் பயனற்றதுன்னெலாம் கிடையாது. யாருடைய ஆத்மாவும் ஆத்மா எடுக்கிற உடலின் சாம்பலும் பயனற்றதாகத்தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்துடுது. சாம்பல் சாம்பலோட கலந்துடுது, மண்ணோட கலந்துடுது. யாராக இருந்தாலும் சரி, இல்லை எரிச்ச சாம்பல் ஆடுறாங்க, இல்லை புதைச்சாலும் மண்ணாக போயிடுறாங்க. சில மனிதர்கள் புதைக்கிற பழக்கம் கொண்டவர்களாகவும் சிலர் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. பாரசீகர்கள் கிணத்து மேலே ஒரு ஸ்தம்பத்தில் பிணத்தை போட்டுட்டு வந்துடுவாங்களாம். அப்போ பறவைகள் அதோடைய சதையை சாப்பிடும்.
மீதி இருக்கிற அந்த எலும்பு வந்து கிணத்துலே போய் விழுந்துடுமா. குறைஞ்சபட்சம் பாரசீகர்களுடைய உடலாவது பயன்படுதுன்ற. காக்காவை சாப்பிட விடுறாங்க, இங்கே சாப்பிட விடுவாங்களா? உலகத்தில் நிறைய மனிதர்கள் இறக்குறாங்க. இப்போ நீங்கள் தானாகவே இந்த உடலை விடணும். அதற்கு தான் இந்த ராஜயோக ஞானம். மற்றவங்களெல்லாம் அடித்து உதச்சி உடம்பை விட வைப்பார், நீங்கள் தானாகவே உடம்பை விடணுன்ற. இங்கே வந்ததே உடலை விட்டுட்டு பரந்தாமத்துக்கு ஆத்மா போகிறதுக்காகத்தான். அதாவது உயிரோடு இறப்பதற்காகத்தான் வந்திருக்கு. ஸோ இறந்துட்டால் ஆத்மா இப்போ இன்னொரு உடலை எடுக்கும். ஆனால் இங்கே நம்ம பிறக்க விரும்பலை, அதனால தான் பரந்தாமத்தையே நினைவு பண்ணுங்கன்றார். அப்போ இறந்தவுடன் புத்தி அங்கேயே போயிடணும். நீங்கள் குஷி குஷியாக உடலை விட்டுட்டு போகிறீங்க. ஏன்னா இங்கேருந்து நான் சொர்க்கத்திற்கு போக போகிறேன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பாகம் நடித்தார்களோ அதே பாகத்தைத்தான் இந்த கல்பமும் இறுதி வரை நடிப்பார்கள். அப்போ இப்போ நம்ம நடிப்பை வச்சு தெரியும், இதுதான் முந்தைய கல்பத்தில் நாம் நடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ பாபா நம்மளை முயற்சி செய்வதற்கு உற்சாகப்படுத்தி அதே நேரத்தில் உங்களை விலகி சாட்சியாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். முயற்சியும் பண்ண வைக்கிறாரு, அதுக்கப்புறம் சாட்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ உலகத்தில் வந்து நிறைய மனிதர்கள் இறக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை தானாக விடணும் இல்லையா? இல்லாட்டினா அது துர்மரணம். ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறது, கொலை பண்ணுறது, வெள்ளத்தில், நிலநடுக்கத்தில், அந்த மாதிரிலாம் நீங்கள் இறக்க போகிறது கிடையாது. பாபா நினைவுலேயே இருந்தால் பரந்தாமத்துக்கு போகிறன்ற அந்த உணர்வில் இருக்கும்போதே உடலை விட்டு உயிர் பிரியணும். ஸோ நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு, இறப்பதற்கு, சந்தோஷமாக போகணும். ஏன்னா போக போகிறது ஜீவன் முக்தி, சொர்க்கத்துக்கு போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பாகத்தை நடிச்சிங்களோ அதே பாகத்தை தான் மறுபடியும் நடிக்க போகிறீங்க. பாபா உங்களை முயற்சி பண்ண வச்சிட்டும் இருக்கிறாரு, அதை விலகி சாட்சியாளராக பார்த்துக்கிட்டும் இருக்கிறார். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதில் பயப்படுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாதுன்ற. ஆக்சுவலாக பாபா கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்தால் தான் இந்த கூடை விட்டு அங்கே சத்யநாராயணன் உடலை போய் எடுப்பீங்க. அதனால் இதில் பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த உடலை விட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நமக்காக நம்மளே முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். உண்மையிலே நமக்கு நாமே திட்டம்னு அரசாங்கம் எடுத்துகிட்டு வருது இல்லையா? உண்மையிலே நமக்கு நாமே திட்டம் இது தான். ஸோ பாபா நினைவிலேயே சரீரத்தை விடணும். அதுவும் எதுக்காக? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. அந்த லட்சியத்தோடு பாபாவை நினைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தான் நம்ம முயற்சி. ஸோ பாபாவை நீங்கள் நினைவு பண்ண 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 கடைசி நேரத்தில் அந்த நினைவு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவரை நினைக்கணும். இப்போ ஏன் மற்ற நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் உள்ளே போயிருக்குது. அப்போ பாபா நினைவு மட்டும் தானாக வர்ற அளவுக்கு நினைக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்க வேண்டி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தானாகவே கடைசி நேரத்தில் பாபாவுடைய நினைவு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மைண்டு ஃபுல்லாக பாபாவுடைய நினைவை போட்டு வைக்கணும். ஸோ அப்போ கடைசி இலக்கு, கடைசி எண்ணம் தான் உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்கும். என்ன ஜென்மம் எடுக்க போகிறீங்க, எந்த இடத்துல, திரேதயுகமாக சத்தியுகமாக, சத்தியுகத்தில் ஆரம்பத்திலையா, ரெண்டாவது பிறவியா, மூணாவது பிறவியா, எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ண போகுது. ஸோ இதற்கு முயற்சி தேவை. ஒவ்வொரு படிப்புக்குமே முயற்சி தேவை தான். ஸோ பாபாவும் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். கண்டிப்பாக இதுதான் இருக்கிறதுல மிக உத்தமமான படிப்பாக இருக்க முடியும். இங்கே தெய்வீக குணங்கள் வேணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும், உங்களுடைய குணங்கள் அப்படி இருக்கணும். அவங்க தங்க யுகத்தில் இருந்தாங்க, மீண்டும் தங்க யுக தேவதைகளாக ஆகிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க.
லட்சியம் குறிக்கோள் ரொம்ப ரொம்ப ஈஸி. திருமூர்த்தி படமும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த திருமூர்த்தி படம், பிரம்மா விஷ்ணு சங்கர் படம் இல்லைன்னா எப்படி உங்களால் புரிய வைக்க முடியும்? அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அந்த படத்தை வச்சு புரிய வைங்க அப்படின்ட்டு. இந்த பிரம்மா கீழே உட்காந்து தவம் பண்ணுறார். எதுக்கு பண்ணுறாருன்னா நடுவில் இருக்கிற விஷ்ணுவாக ஆகிறதுக்காக அப்படின்னு புரிய வைக்கலாம். ஸோ ஆனால் அதற்கு முன்பு, விஷ்ணு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் தியானத்தின் உச்சக்கட்ட நிலை தான் சங்கர் பாகம். அது மேலே சூக்ஷ்மவதனத்தில் நடக்குது. மேலே போன பிறகு, சூக்ஷ்மவதனவாசியாக ஆன பிறகு நடக்கிற விஷயம். சங்கருக்கு கீழே எந்த ரோலும் கிடையாது. ஸோ விஷ்ணு தான். ஸோ பிரம்மா இப்போ விஷ்ணுவாக மாறப்போகிறார். அந்த விஷ்ணு 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரம்மா ஆவார். மற்றபடி பிரம்மாவுக்கு 8 கைகள் 100 கைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதோடைய அர்த்தம் பிரம்மாவுக்கு அத்தனை குழந்தைகள்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அத்தனை கரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது. மற்றபடி அத்தனை கரங்கள் கொண்ட மனிதர்களோ யாரும் கிடையாது. அதேமாரி ராவணனுக்கு 10 தலைகள் கொடுக்கப்பட்டது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபத்தை காட்டுறதுக்காக 10 தலையை கொடுத்துட்டாங்க ராவணனுக்கு. மற்றபடி 10 தலையை கொண்ட எவனும் கிடையாது. ஸோ பாபா உட்காந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுவும் ஒரு விளையாட்டு. யாருக்குமே இந்த விளையாட்டு எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. இந்த நாடகம் அவங்க காலகாலமாக இந்த பூமி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. காலகாலமாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அந்த காலகாலம்னாலும் தொடக்கம்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்போ? ஸோ பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். அவர் நமக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். கடவுளே டீச்சராகவும் கடவுளே குருவாகவும் இருக்கிறாரு அப்படின்னா சாதாரண விஷயமா? எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மியூசியம்லாம் கட்டுறாங்களே, யாருடைய கட்டளைப்படி கட்டுறாங்க? ஸோ பாபாவுடைய கட்டளைப்படி தான் இத்தனை கண்காட்சிகள்லாம் திறக்கப்படுது. இங்கே பாபா, மம்மா, குழந்தைகள், அவ்வளோதான். அப்போ என்னது இது? குடும்பம். எத்தனை குழந்தைகள், எத்தனை சென்டர்கள் பாபாவுடைய கட்டளைப்படி திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாபா சொல்கிறாரு, நான் இந்த ரதத்தின் மூலமாக பேசுகிறேன் அப்படின்னு நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். மனிதர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சரி பிரம்மா உடல் மூலமாக பேசுகிறாரு, கடவுள் தான் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு காட்சி காட்டட்டும், நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க. எங்களுக்குன்னு நேரம் வரட்டும், அப்புறம் கேட்குறோம். ஏதாவது அற்புதம் நடக்கட்டும், அப்புறம் கேட்குறோம். எங்கள் முன்னாடி கடவுளை காட்டுங்கன்றாங்க. பாபா கேட்குறாரு, ஆத்மாவுடைய காட்சி கிடைக்குமா உங்களுக்கு? அந்த சின்ன புள்ளியோடைய காட்சி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? சூப்பரான விஷயம் இல்லை? சிவபாபாவும் ஒரு சின்ன புள்ளி தானே. அவர் வந்தால் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் அது தேவை கிடையாது இல்லையா? ஒளிப்புள்ளியாக வர்றது வந்தாலும் ஒன்று தான், வராட்டினாலும் ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஆத்மாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆத்மா ஒவ்வொருத்தருடைய புருவ மத்தியில் இருக்குது. அந்த ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் இவ்வளோ பெரிய உடம்பே இயங்குது. இப்போ நமக்கு ஒலி கிரீடமும் கிடையாது, வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்ட தங்க கிரீடமும் கிடையாது.
மொத்தத்தில் ராஜாராணி ஆட்சியே கிடையாது, மக்களாட்சி தான் நடக்குது. இப்போ மீண்டும் அந்த இரட்டை கிரீட மகாராஜா மகாராணி ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஆஸ்தியை நம்ம பாபா கிட்டேருந்து அடைஞ்சு இருக்கிறோம். பாபா கேட்குறாரு, குழந்தை இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோமா? உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாபா, சந்திச்சிருக்கிறோம், ஒவ்வொரு கல்பத்திலையும் சந்திக்கிறோம். எதுக்கு சந்திக்கிறீங்க? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக. ஸோ இங்கே எல்லாருமே ஒரே பதில் தான் சொல்ல போகிறோம், ஏன்னா பதில் ஒன்று தான். அதுக்காக தானே எல்லோரும் வந்திருக்கிறோம், லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, நல்லது, ரொம்ப மங்களகரமான காரியத்தை நீ சொல்லியிருக்கிற, அப்போ அதற்கேற்ப நீ முயற்சியும் பண்ணு. ஏன்னா எல்லாரும் சாதாரண மனிதன்லேருந்து நாராயணன் ஆகிட போகிறதில்ல, முயற்சி பண்ணணும். ஏன்னா நிறைய பிரஜைகள் தேவை, முயற்சி பண்ணாதவர்கள் எல்லாம் பிரஜைக்கு போயிடுவாங்க. சத்திய நாராயணனுடைய கதை இருக்குது. மனிதர்கள் அந்த கதையை சொன்னால் கூட அவங்களுடைய புத்தியில் உண்மையான நாராயணனை பற்றி எதுவுமே தெரியாது. பரந்தாமம் தான் சாந்தி தாமம், நிராகார உலகம், உடலற்ற ஆத்மாக்கள் மட்டும் வசிக்கிற உலகம். அங்கேருந்து ஆத்மாக்களாகிய நாம் சுகதாமத்துக்கு, சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஸோ ஒரே ஒரு தந்தை தான் நம்மை இந்த கலியுகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், அதற்கான வழியை சொல்கிறார். ஸோ யார் வந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்கள், நாம் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஒரே ஒரு நிராகார தந்தை தான் அனைத்து ஆத்மாக்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். பாபா வந்துட்டார், ஆனால் பாவம் யாருக்குமே அவர் வந்துட்டாருன்றதும் தெரியல, அவரை பற்றியும் தெரியல அப்படின்னு சொல்லுங்க. பாபா சொல்கிறாரு, நான் யார் உடம்புல வந்திருக்கிறேன்னு கூட பாவம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாபாவுடைய ரதமும் இங்கே இருக்குது. இல்லை பாருங்களேன், சிவனை மட்டும் ஒன்று நந்தி மேலே உட்காந்துட்ருக்கிறதா காட்டுவாங்க, அல்லது சிவலிங்கம், சிவலிங்கத்துலேயுமே கீழ்ப்பாதி பிரம்மாவுடைய வாய் தான். ஸோ அப்போ ஒரு ரதம் தேவைப்படுது. ஒவ்வொரு ஆத்மாவும் அதோடைய ரதத்தில் பிரவேசிக்குது. இல்லை எல்லாருமே அவங்கவுங்க உடம்பில் இருக்கிறோம், அந்த உடம்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ரதம் அல்லது குதிரை. ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் அந்த உடலின் புருவ மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்குது. பாபா கூட அதே மாதிரி பிரம்மா பாபாவுடைய புருவ மத்தியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த ஞானத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். அவர் மட்டும்தான் பதித்த பாவனர். ஸோ அனைத்து குழந்தைங்களுடைய அப்பா ஒரே ஒருவர் தான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி நடிப்பு இருக்குது. ஸோ இதில் யாருடைய நடிப்பும் இன்னொருத்தருடைய நடிப்போட கிளாஷ் ஆகாது. நல்லது. ஸோ அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, இந்த உடல்ன்ற ஆடையிலிருந்து உங்களுடைய பற்றை நீக்கி உயிரோடு இறக்கணும். அதாவது உடல் உணர்வை, கலியுக உணர்வை முற்றிலும் மறக்கணும். அதற்கு கடந்த கால கர்ம கணக்குகளை எல்லாம் முடிக்கணும். இல்லையா, இவங்க என்னுடைய அப்பா அம்மா கிடையாது, ஆனால் அப்பா அம்மாவுக்கு பிறந்துருச்சு இந்த உடம்பு, அதுக்கான கணக்கை நான் முடிக்கணும். ஆனால் அப்பா அம்மா கிடையாது, கணக்கு மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிக்கணும். மற்றபடி சகோதர ஆத்மாக்கள் தான், அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் எல்லா உறவுகளுக்கும். நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக ஆகணும் அப்படின்னா தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். இந்த ஞானத்தை நல்லா படித்து அதை குணங்களாக தாரணை பண்ணணும். அப்போ தான் இரட்டை கிரீடதாரியாக ஆக முடியும். ஸோ நீங்கள் லட்சியம் வைக்கிறீங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறோன்ட்டு. ஸோ இந்த மங்களகரமான வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சியும் இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வர்தானம். ஆக்சுவலாக இந்த வர்தானத்தை பற்றி தான் நம்ம ஜென்ரல் வீடியோ போட்டிருக்கிறோம். எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் அப்படின்ட்டு.
ஒருபோதும் நம்பிக்கை கைவிடாதீர்கள். அவசியம் பாருங்கள், ராமாயணத்தின் உதாரணத்தை வச்சு கொடுத்துருப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி ராமரை விவஸ்வா அப்படின்றவன் திரும்ப திரும்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் ராமர் அவர் மேலே அன்பாகவே இருப்பார். சின்ன பையனாக இருக்கும்போதே அன்பாகவே இருப்பார். திரும்ப திரும்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில் ராமருடைய அன்புக்கு கட்டுப்படுவான். ஸோ அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரதானமே. உங்களை நிந்தனை செய்பவர்களையும் முன்னேற்றக்கூடிய யாருக்கும் துக்கம் கொடுக்கும் எண்ணத்தை கூட முடித்துவிடக்கூடிய ஞானி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒருவர் உங்களை எவ்வளவுதான் நிந்தனை பண்ணாலும் காயப்படுத்தினாலும் தினம் தினம் அவமானப்படுத்தினாலும் அவங்க மேலே சின்ன வெறுப்பு கூட உங்கள் மனதில் வர வேண்டாம். ஸோ இப்படி தான் அங்கே ராமர் இருப்பார். ஸோ இதை அப்படியே பாபா சொல்கிறத அப்படியே ஒருத்தர் நிஜத்தில் இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி இருக்கும் ராமாயணம். ஸோ அதனால தான் நம்ம ராமாயணம் பாருங்கன்னு சொல்கிறது. அதை பற்றி நம்ம ஜென்ரல் வீடியோவில் ஃபுல்லாக போடுறது. ஸோ அவசியம் அது பாருங்கள். முழுக்க முழுக்க ராமாயணத்தை வச்சே தான் டாபிக் என்னவாக இருந்தாலும் உள்ள ராமாயணத்தை வைத்து பிரம்மகுமாரிகளுக்கான ஞானம் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களை அவமானப்படுத்துகிறவங்களையும் முன்னேற்றுறது இருக்குது பாருங்கள், அதுதான் ஞானி ஆத்மாக்களுடைய கடமையே. குழந்தை எட்டி உதைச்சதுன்னா அம்மா அந்த குழந்தைய தூக்கியாக போட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம தாயன்போடு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கருணையாக பார்ப்போம். அவங்கள முன்னேற்றுறதுக்கான வழியைத்தான் யோசிப்போம். குழந்தைங்க பாபாவை 63 ஜென்மமாக அவமானப்படுத்தி இருக்கிறீங்க. இருந்தாலும் பாபா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பார்வையில் தானே பார்க்குறாரு, வெறுப்பு பார்வையிலேயே பார்க்குறாரு. அதனால் அதே மாதிரி பாபாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஞானி ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னாலே அனைவரின் மீதும் சுப பாவனை, நல்ல விருப்பம் இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னானால் நல்ல விருப்பம்தான். அவன் உங்களுக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு மனதார நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதே பார்வையில் தான் பார்க்கணும், நல்லவன்ற பார்வையிலே பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிடுசிடுன்னு விழுறவனும் அவன் ரொம்ப அன்பானவன்ற உணர்விலே நீங்கள் பழகணும். எத்தனை தடவை அவன் உங்களை உதறினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறுவான். ஏன்னா உங்களோட எண்ணத்திற்கு அந்த சக்தி இருக்குதுன்றார். அந்த எண்ணத்திற்கு சக்தியே சுபபாவனையின் மூலமாக தான் நீங்கள் ஏற்றுறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் யாருக்குமே நான் துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. நீங்கன்னு இல்லை, துக்கம் யாராலையும் ஏற்படுற எந்த விஷயத்தினாலும் ஏற்படக்கூடிய சின்ன எண்ணம் கூட வரக்கூடாதுன்றார். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸ்லோகன், மன்மனாபவ ஸ்திதியில் நிலைச்சி இருந்தீங்க அப்படின்னா பிறருடைய மனதின் எண்ணத்தை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அவங்க எந்த நோக்கத்தில் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கன்றத புரிஞ்சு அவங்களுடைய ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியும். ஸோ திட்டத்திட்ட ராமர் அப்படி தான் இருப்பார். ஸோ வரதானம் ஸ்லோகனுக்கே தொடர்பு இருக்குது பாருங்கள் இல்லையா? அவன் கோபப்படுறான் அப்படின்னும் போது அந்த கோபத்திற்கு என்ன காரணம்ன்றத குரு சொல்வார் ராமரை உட்கார வச்சு. விவஸ்வாவும் நல்ல பையன்தான், சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்துட்டதுனால அவன் எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழறான். ஆனால் உண்மையிலே நல்ல பையன், நம்பிக்கை இழக்காத அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி ஒரு டைம் அவனை காணும், விட்டுட்டு போயிட்டுருப்பானான்ட்டு யாரோ கூப்பிடுவாங்க. இல்லை, நான் கொடுக்கும் கல்வியிலும் என் சீடர்கள் மீதும் நான் அளவற்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்னு குரு சொல்வார். உண்மையிலே பாபா தான் அந்த குரு இல்லையா? ஒரு குழந்தை சரியில்லைன்னு என்கிட்டயே சொல்கிறிய, என் குழந்தை சரியில்லைன்ட்டு, என் குழந்தைக்கே நீ சாபம் கொடுக்குறியா அப்படின்னு பாபா கேட்குறேன். ஸோ அப்போ எல்லா குழந்தையும் பாபாவுடைய குழந்தை, விசேஷமான குழந்தை ஆயிட்டாலே நான் நல்லா ஆகணுன்ற முயற்சினால்தான் அவங்க பாபா குழந்தையாக இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுடைய மாயை, பாவக்கணக்கு இதெல்லாம் மீண்டும் மீண்டும் மயக்கி விகார குணங்களை வெளிப்படுத்த வைக்கலாம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சுபபாவனை வைக்க அது அவர்களுக்குள் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும். அப்போ தான் சுபபாவனையே வரும். அவருடைய குணத்தையே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இப்போ தானாகவே மற்றவர்களுடைய தேவையை அறிந்து கேட்காமலேயே அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய காரியம் செய்வீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன்.
ஓம் சாந்தி. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.